السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا ضربتم في سبيل الله فتبينوا ولا تقتلوا لمن ألقى إليكم السلام لست مؤمنا تبتغوا عرض الحياة الدنيا فعند الله مغانم كثيرا من القبل فمن الله عليكم فتبين إن الله كان بما تعملون خبيرا. صدق الله العلي العظيم. الحمد لله. நம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆயத்திற்கு கீழே அதனுடைய விரிவுரையை நாம் பார்த்து வருகின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனம் என்னவென்றால், அல்லாஹ் சூரத்து நிசாவிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா லரப்தும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் போருக்கு சென்றால், ஃபதபையனு, நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் யார் முஸ்லீம் யார் காஃபிர் என்று நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். வலா தக்துலு லிமன் அல்கா இலைக்குமுஸ் ஸலாம், உங்களிடத்தில் வந்து ஒருவர் சலாம் சொன்னார், முஃமின்களிலிருந்து உங்களிடத்தில் வந்து ஒருவர் சலாம் சொன்னால் அவர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்லி காட்டினான். சொல்லிட்டு சொல்றான், இந்தல்லாஹி மகானிம கதீரா, அல்லாஹ்விடத்தில் அவருக்கு நிறைய பரிசுகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக இன்றைக்கு நம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் போரினுடைய வழிமுறை மிகவும் அதிகமாக இருந்தது. எக்கச்சக்கமான போர்கள் இருந்தது. அந்த போர்களில் போர் செய்யக்கூடியவர்கள் யார் முஸ்லீம் யார் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று தெரியாமலே கொன்று விடுவார்கள். அப்ப இவர்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இவர்களெல்லாம் யார் முஸ்லீம் யார் முஸ்லீம் அல்ல, இவர்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் தன்னுடைய உயிரை காத்துக்கிறக்காண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கூட சொல்லி வருவார். அவரையும் நீங்க பாதுகாத்து வச்சு அவர் உண்மையாக இஸ்லாத்தை ஏற்கிறாரா அல்லது பொய்யாக உயிருக்கு பயந்து இஸ்லாத்தை ஏற்கிறாரா என்கள் நீங்க அறிந்து அவர்கள் நீங்கள் கொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். இப்போ இந்த ஆயத்து எதற்காக இறக்கப்பட்டது, இதனுடைய அஸ்பாபுல் நுஸூல் இறக்கப்பட்ட காரணம் என்ன என்று பார்த்தால், அரபு நாட்டில் ஹைபர் என்கின்ற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் ஃபதஹ் என்கின்ற ஒரு சின்ன கிராமம். அப்போ அந்த கிராமத்தில் பெரும்பாலும் யூதர்கள் தான் வசித்து வந்தாங்க. யூதர்கள் தான் அந்த இதில் ஆதிக்கங்கள் அதிகம். அப்போ முஸ்லீம்களுக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் செஞ்சுவாங்க. அவங்கள துன்புறுத்துறதோ அவங்கள நயவஞ்சகப்படுத்துறதோ இப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் செஞ்சு வந்தாங்க. அங்கே ஒரு கோத்திரம் இருந்தது. யார்? முழுதத் பின் அவுஃப் என்கின்ற ஒரு கோத்திரம் இருந்தது. அந்த கோத்திரத்தார்களை எதிர்த்து உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க. போங்க, இந்த ஊரில் ஒரு கூட்டம் இருக்குது, இப்படி முர்தத் பின் அவுஃப்ன்ற ஒரு கூட்டம் இருக்குது, அவங்கள்ட்ட போய் இங்கே போர் செய்யுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை கீழே ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் மிர்தஸ் பின் நஹ்ரூக் என்கின்ற ஒரு இஸ்லாமியர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுட்டாரு. இஸ்லாத்தை ஏற்று தன் உள்ளத்துக்குள்ளே வைத்துக்கிட்டு அந்த யூதர்கள் கூட்டத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்படிப்பட்டவர் அந்த யூதர்கள் கூட்டத்தில் இருக்கிறாரு. இதை அறிந்து கொள்ளாத உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூட்டத்தை யூதர்கள் கூட்டத்தை எதிர்த்து செல்கின்றார்கள். எதிர்த்து செல்லுகின்ற பொழுதுல அந்த முஸ்லாமிய கூட்டத்தை பார்த்து யூதர் கூட்டம் தெரித்து ஓடுகின்றது. தெரித்து ஓடுறத பார்த்துட்டு அந்த மிர்தஸ் பின் நஹ்ரூக் என்கின்ற யூத கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, ஜோஷா கைதட்டுக்கிட்டு, நம்ம இஸ்லாம் ஏற்றுட்டோம்ல, ஜோஷா அப்படியே கைதட்டிக்கிட்டு வராங்க. இஸ்லாத்தினுடைய கூட்டத்தை பார்த்து வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அந்த கூட்டத்தை பார்த்து வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்துட்டு இருக்க பொழுது உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஓ, இவருக்கு உயிருக்கு பயந்து தான் இவர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றா போய் நடிக்கிறாரு என்று சொல்லி கொன்னுட்டாங்க. இந்த விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு போனோன்னே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மிகவும் கடுமையான வேதனை அடைகின்றார்கள். மிகவும் கடுமையான வேதனைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளாக்கப்படுகின்றார்கள்.
அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு திட்டவும் செய்தார்கள் என்பதாக வரலாறுகள் வருது. அப்போது தான் இந்த ஆயத்து இருக்கிறது. நீங்கள் போருக்கு சென்றால் யார் முஸ்லிமே யார் காஃபிர் என்று நீங்கள் நன்கு அறிந்து தெளிவுபடுத்தி நீங்கள் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. பல பேர் இருந்தாங்க, உயிருக்கு பயந்தும் சொல்கிறவங்க இருந்தாங்க, அந்த கூட்டத்தினுடைய வெற்றியை கண்டு இஸ்லாத்தை ஏற்பவர்களும் இருந்தாங்க. இப்போ பொதுவாக ஒரு அக்கீதா அடிப்படையில் நமக்கு ஒரு விஷயம் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு அக்கீதா தெளிவாகிறது. அப்போ நம்முடைய உயிரை காத்து கொள்வதற்காக நம்ம இஸ்லாத்தை விட்டு மாறிக்கொள்ளலாம். அதுக்குன்னு இஸ்லாத்தோடு வெளியே போயிடலாம் சொல்ல வரல. நம்முடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்ம இஸ்லாத்தை விட்டு சற்று நகர்ந்து கொள்ளலாம். எப்படி இப்போ நீங்கள் உதாரணமாக சொன்னால் இப்போ நீங்கள் வடநாட்டுக்கு போகிறீங்க. வடநாட்டில் காஃபிர்களுடைய ஆதிக்கம் அதிகம், அவர்கள் அங்கே வசிக்கின்றார்கள். இஸ்லாமியர்களை பார்த்தால் என்று சொன்னால் அவர்கள் கோபம் உண்மையா இல்லையா? வடநாட்டுக்கு சென்றாலே இஸ்லாமியர்கள் அவர்கள் கண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவருக்கு வீடு வாடகை கொடுக்க மாட்டாங்க. அவங்க இஸ்லாத்தை எப்படியா அவங்களை அழிச்சு கட்டுன்ற ஒரு முடிவில் வடநாட்டில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார்கள். இப்போ அவர்களிடத்தில் நீங்கள் போகிறீங்க, மாட்டிக்கிட்டீங்க, அவர்களிடத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அவங்க உங்கள் சட்டையை பிடிச்சி நீ இஸ்லாத்தை விட்டு வா, என்னுடைய மதத்துக்கு வா அப்படின்னு உங்களை அழைத்தால், அகீதத்து தஹாவில இமாம் பெருமக்கள் ஒரு வார்த்தையை கூடுகிறார்கள். ஈமான் என்பது 2 ரீதியில் நீங்கள் கொண்டுலாம், 2 இதில் நீங்கள் உள்ளட்சம் கொண்டுக்கலாம். இக்ராரும் பில் லிசான் தஸ்தீகு பில் கல்ப், வாயின் மூலமாக மொழிவது, உங்கள் உள்ளத்தின் மூலமாக உறுதிப்படுத்துவது. இப்போ உங்களுக்கு பிடிச்சிட்டாரா, வடநாட்டுக்கு போயிடுறீங்க, அவர்கிட்ட சிக்கிட்டீங்க, உங்களை பிடிச்சிட்டாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ இஸ்லாத்தை விட்டு ஏன் மதத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுல இப்போ நீங்கள் வந்துடலாம். உங்கள் உள்ளம் ரீதியாக இஸ்லாத்தை உறுதி கொண்டு விட்டு வெறும் நாவின் மூலயமாக நான் இஸ்லாத்தை விட்டேன்ப்பா, ஓ மதத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் இந்த விஷயம் வெளிப்படையில் ஒரு சுதந்திரமாக இருக்கும்போது இந்த விஷயத்தை செய்வது ஹராம் தான். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் மாட்டிக்கொண்டு விட்டால் நீங்கள் இப்படி சொல்வது ஹலால் என்பதாக சொல்கிறார்கள். சில விஷயங்கள் கூட நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது ஹலால் ஹராம் கூட உங்களுக்கு ஹலால் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே மாட்டிட்டீங்க, அமேசான் போன்ற காட்டுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சாப்பிட்டாகணும், உயிர் பிழைக்கணும். அப்படி எந்த உணவுமே அந்த காட்டில் கிடைக்கல. ஒரு பன்றியினுடைய இறைச்சி மட்டும் அந்த காட்டில் உங்களுக்கு துன்படுது. பன்றி இறைச்சியை நம்ம சாப்பிடுவது ஹராம். ஆனால் அந்த காட்டில் நீங்கள் சுற்றி திரிந்து பார்க்கிறீர்கள், உங்களுக்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்கல. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பன்றியினுடைய இறைச்சியை சாப்பிடுவது உங்களுக்கு ஹலால். ஏன்னா இக்கட்டான சூழ்நிலை, உயிர் வாழணும், அல்லாஹ் அந்த பன்றியை அந்த இடத்துல வச்சிருக்கா. அப்போ அந்த பன்றியை சாப்பிட்டு நீங்கள் உயிர் வாழ்ந்து கொள்ளலாம் என்பது ஹலால் என்பதாக எழுதுகின்றார்கள். அடுத்து ஒரு ஆயத்து வருகிற அந்த தஃப்சீரினுடைய அடுத்த ஒரு ஆயத்து வருகிறது. என்னவென்று பார்த்தால், நீங்கள் போருக்கு சென்று சூழ்நிலை ஏற்பட்டால் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள், சில இடையூறுகள் விஷயங்களை தவிர. அடுத்த இது என்ன அர்த்தம் என்று பார்த்தால், உங்களுக்கு போர் பிரகடனம் செய்யப்பட்டுருச்சு. இந்த ஊரில் போர் பிரகடனம் செய்யப்படும், இந்த ஊரெல்லாம் போர் கலந்துக்கிறணும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டால் அனைவரும் போருக்கு கலந்து கொள்ளணும் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தின் ரீதியை சொல்லலாம். சில இடையூறுகள் இருந்தால் நீங்கள் கலந்து கொள்ள தேவையில்லை. எப்படிப்பட்ட இடையூறு என்றால், நீங்கள் போருக்கு போகிறீங்க, கை கால் ஊனமாக இருக்குது, உடம்பு நிலை குவத்து சக்தி இல்லை, உடம்புல சக்தி இல்லை. அப்போ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போருக்கு செல்லாமல் அமர்ந்து கொள்ளலாம் என்பதாக இந்த ஆயத்தின் ரீதியில் சொல்கிறார்கள். நீங்கள் போருக்கு செல்லாமல் அமர்ந்திருப்பவர்களும் அல்லாஹ்வினுடைய பாதையில் பொருளையும் உயிரையும் கொண்டு போர் செய்பவர்களும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், போருக்கு செல்பவர்களும் போருக்கு செல்லாமல் ஊரில் அமர்ந்திருப்பவர்களும் சமமாக மாட்டார்கள். போர் யாரெல்லாம் போருக்கு சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி என்பது அதிகம். அதைத்தான் ஒவ்வொரு சஹாபாக்களும் என்ன செய்திருந்தார்கள், விரும்பி இருந்தார்கள். எத்தனையோ சஹாபாக்கள், நான் போர்ல ஷஹீதாகணும், அல்லாஹ் என்னுடைய உயிரை போரில் பிரிக்க செய்யணும் என்பதாக எத்தனையோ சஹாபிகள் இறைவனிடத்தில் கையேந்தி துஆ செய்தனர் என்பதாக வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகின்றது. அப்ப இந்த ஆயத்தினுடைய அஸ்பாப் இறக்கப்பட்ட காரணம் என்னவென்று பார்த்தால், இது அப்துல்லா பின் உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கண்ணு தெரியாத சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் போருக்கு வாங்க என்று அழைக்கின்ற பொழுதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு போருக்கு வரணும் ஆசை தான், எதிரிகளை கொல்லணும் ஆசை தான்,
போரில் எனக்கு மரணிச்சு அல்லாஹ்விடத்தில் கூலியை பெறணும் ஆசை தான், ஆனால் எனக்கு தான் கண்ணு தெரியாது, அல்லாஹ் இப்படி ஒரு இடையூறை எனக்கு கொடுத்துட்டானே, அப்புறம் எப்படி யாரை சொல்கிறாங்க நான் போருக்கு வருவேன் என்பதாக உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். யாருக்கு முடக்குவாதம் போன்ற உடலிலே சக்தி இல்லாமல் இப்படி கர்ப்பிணி பெண்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் போருக்கு செல்ல வேண்டாம் என்பதாக இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இப்படி எத்தனையோ சஹாபாக்கள் சின்ன சின்ன வயதில் இருந்த சஹாபாக்கள் கூட நான் போருக்கு செல்வேன் என்று வாளை ஏந்தி கொண்டு போர்க்களத்திற்கு வந்தவர்கள் எத்தனையோ நபர்கள் வரலாறு சொல்லுகிறது. இப்படி எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சஹாபி என்ன பண்றாங்கன்னா வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. ஹம்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? இவருடைய உஹதுனுடைய போர் நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி. இவருக்கு உஹது போர் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி திருமணம் முடியுது. திருமணம் முடிஞ்சு அன்றைக்கு இரவு உடலுற ஈடுபட்டுட்டு மறுநாள் காலையில் எஞ்சி குளிச்சுட்டு இருக்காரு. தலைக்கெல்லாம் எடுத்து தண்ணியை ஊற்றிருக்காரு. உடனே போர்க்களத்திலிருந்து ஒரு செய்தி வருது. உஹதினுடைய போர்க்களம் இஸ்லாமிகள் தோற்று விட்டார்கள் என்பதாக ஒரு செய்தி வந்தவனே வெறும் தலையில தான் எடுத்து தண்ணியை ஊற்றிருக்கார் ஹம்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு. உடனே அதை விட்டுவிட்டு வாளை ஏந்தியவாறு போர்க்களத்திற்கு சென்றார்கள். எப்படி? கல்யாணம் ஆகி ஒரே ஒரு நாள் தான் ஆவது. தன் அழகான மனைவி வீட்டில் இருக்கின்றால் அவர்களை விட்டுவிட்டு தன் போருக்கு சென்றார்கள். வாளை ஏந்திய உடனே போருக்கு சென்றார்கள். எத்தனையோ மனிதர்களை வீழ்த்திவிட்டு தானும் ஷஹீதடைந்தார்கள். கல்யாணம் ஆகினும் ஒரு நாள் கூட முடிவடையலை. அதுக்குள்ளேயும் போருக்கு சென்று தன் உயிரை நீத்தார்கள். மற்றொரு நபித்தோழர் வரலாறும் பதிவு செய்யப்படுகிறது. இவர்களை பார்த்து பெரும் பெரும் சஹாபிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பொறாமைப்பட்டார்கள். இவருடைய போர் வியூகம் என்பது அனைத்து மக்களுக்கும் அனைத்து சஹாபாக்களுக்கும் மிகவும் பிடித்ததாக மிகவும் நெருக்கமானதாக அவ்வளவு ஒரு போர் தந்திரத்தை கற்று வைத்திருந்த ஒரு சஹாபி. என்ன செய்கிறார்கள்? வஹப் இப்னு காபூஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்ற உடனே ஒரு ஆடு மேய்க்கிற சஹாபி தான். அவங்க ஆடு மேய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. இவர்களும் இவருடைய சகோதரி மகனும் சேர்ந்துக்கிட்டு ஆடை மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஆடை மேய்ச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு மதீனாவுக்கு செல்றாங்க. மதீனாவுக்கு செல்கின்ற பொழுதுல மதீனாக்குள்ள நுழைஞ்ச உடனே கேட்குறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு இருக்கிறார்கள், அவர்கள் நான் பார்க்க வேண்டும் என்பதாக காபூஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். உடனே சஹாபாக்கள் எல்லாம் அங்கிருந்த மதீனத்து சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு சென்று விட்டார்கள். உடனே அவர்களுடைய சகோதரனுடைய மகனையும் அந்த ஆட்டையும் இருந்த இடத்திலே விட்டு போர்க்களத்திற்கு சென்றார்கள். எப்படியெல்லாம் அப்பொழுது அவர் போர்க்களத்திற்கு சென்ற உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்த சஹாபாக்கள் எதிரிகள் தாக்கி கொண்டே வந்தார்கள். தாக்கி கொண்டு வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே என்று தேடி பார்த்தார்கள். அவர்களுக்கு முன்னிருந்த சஹாபாக்கள் எல்லாம் எதிரிகள் மூலமாக அப்படியே வெட்டி ஒவ்வொரு எதிரிகளிலிருந்து வெட்டி சாக்கிறாங்க. சாச்ச பொழுதுல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள். அதற்கு அந்த சஹாபி காபூஸ் ரலியல்லாஹு அன்ஹு கட்டுப்பட்டார்கள். என்ன வார்த்தை என்று தெரியுமா? எனக்கு முன்னே இந்த எதிரிகள் இருக்கின்றார்கள். இந்த எதிரியை யார் வெட்டி சாய்க்கின்றார்களோ அவர் நாளைக்கு என்னுடன் சுவனத்தில் இருப்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே காபூஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்தியை வாளை வீசியவாறு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட நிறைய எதிரிகளை வெட்டி சாய்த்து கொண்டே இருக்கிறார்கள். வெட்டி சாய்க்க பெருமான இடத்துல திரும்பியும் எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். திரும்பியும் வெட்டி சாய்க்கின்றார்கள். மறுபடியும் எதிரிகள் வருகிறார்கள். மறுபடியும் வெட்டி சாய்க்கின்றார்கள். இப்படி பல வெட்டுகளை தன் உடலில் ஏந்திவிட்டு அவரும் ஷஹீதாகிறார்கள். ஷஹீதாகவை பார்த்துவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வார்த்தை சொல்கிறார்கள், இவ்வளவு ஒரு தந்திரம் கற்று வைத்திருந்தவனை என்னுடைய உம்மத்தில் இருக்கிறானா? இவ்வளவு ஒரு தந்திரம் கத்து வைத்திருப்பவன் என்னுடைய உம்மத்தில் இருக்கிறானா என்று சொல்லிவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள், இவன் நாளைக்கு என்னுடன் சுவனத்தில் இருப்பான் என்பதாக சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை பார்த்து ஒரு பொறாமை, என்னடா இத்தனை ஆண்டு காலம் நாம் எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டி உறவாடி இருக்கின்றோம், நமக்கெல்லாம் இல்லாத சிறப்பு இந்த சஹாபிக்கு எப்படிடா கிடைத்தது என்று ஏங்கினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக வரலாறுகளே காணப்படுகின்றது. ஆக ஒவ்வொரு சஹாபிகளும் தன்னுடைய போரினுடைய பலன் என்பது ஈடுணை இல்லாதது. அதை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு உறுதிப்படுத்துகிறார்கள். யார் ஒருவர்
அல்லாஹுவை இறைவன் என்றும் இஸ்லாம் என் மார்க்கம் என்றும் தன்னுடைய உள்ளத்தில் உறுதிப்படுத்துகிறாரோ, முகமது நபி என்றும் அவனுடைய உள்ளத்தில் யார் உறுதிப்படுத்துகிறாரோ அவன் சுவனத்தில் நுழைவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யார் சொல்ல என்னமோ சொல்லாம இப்போ என்னமோ சொன்னீங்களே திருப்பி எனக்கு சொல்லுங்க, இப்போ என்னமோ சொன்னீங்களே அது எனக்கு திருப்பி எனக்கு சொல்லுங்க என்பதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு மற்றொரு வார்த்தையும் சேர்த்து கூறினார்கள். என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் சுவனத்தில் 100 அந்தஸ்து வைக்கின்றான். அதில் ஒவ்வொரு அந்தஸ்தும் வானம் பூமி எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் இருக்கும். அதை கேட்ட அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த அந்தஸ்தை நான் எப்படி பெற முடியும்? சுவனத்தில் இருக்கின்றீங்க, ஒவ்வொரு அந்தஸ்தும் வானம் பூமி எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதாக சொல்லுகின்றீர்கள். அப்போ நான் அந்த அந்தஸ்தை எப்படி பெற முடியும் என்பதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு பெருமான் இடத்துல கேட்கும்போது சொல்கிறார்கள், நீ அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் செய். அல்லாஹ்வினுடைய பாதையிலே நீ போர் செய்தால் என்று சொன்னால் அல்லாஹ் உனக்கு அந்த கூலியை கொடுப்பான்ப்பா. ஆனால் எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு மரணிக்கிறாரோ அவர் சுவனத்தில் நுழைவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இப்போ ஒருவன் போரிட்டு மரணித்தால் அவன் சுவனம் நுழைவான். சுவனம் நுழைந்தது மட்டுமல்லாமல் அவனுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். இப்போ இந்த உலகில் ஒருத்தன் மரணிச்சிட்டான், அவனுடைய அமல்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு நின்றுவிடும். அவன் எதுவரை அமல்கள் செய்து வைத்திருந்தானோ அதுவரை அவனுடைய அமல்கள் நிப்பாட்டப்பட்டு விடும். ஆனால் யார் ஒருவன் அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செய்து மரணிக்கின்றானோ அவனுடைய அந்தஸ்து என்பது நாளை மறுமையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த உலகத்தோடு முடிஞ்சிடாது. அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செய்தவனுடைய நன்மை என்பது நாளை மறுமைக்கு சென்ற பிறகும் தொடரும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த போர்களில் மரணிச்சவங்க இருக்கிறாங்கல்ல, நாளைக்கு மறுமையில் எஞ்சி எழுப்பின வைப்போம். எழுப்பினவுடனே அவங்கள்ட்ட கேட்டால் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை சொல்லுங்க நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஒரே ஒரு ஆசை கேட்பாங்க, யா அல்லாஹ், இந்த உலகத்துக்கு நான் திரும்பி வரணும், வந்து காசு பணத்தை அனுபவிக்கிறதுக்கு அல்ல, மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அல்ல, இந்த உலக ஆசாபாசங்களை கேட்பதற்கு அல்ல, யாரெல்லாம் இந்த உலகத்திற்கு நான் திரும்பி வந்து திரும்பியும் நான் போரில் கலந்து கொண்டு ஷஹீதாகும் யா அல்லாஹ் என்று கேட்பார்கள். இதைத்தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நற்பலன்கள் உண்டு என்ற நிலையிலும் இறந்து போன ஒரு மனிதருக்கு எவ்வளவு ஒரு செல்வம் கிடைத்தாலும் அவன் திரும்பி வரமாட்டான். மரணித்து போன நிலை ஒருவனுக்கு செல்வம் கிடைக்குது, அவனுக்கு எவ்வளவு ஒரு செல்வம் இந்த உலகில் கொடுத்தாலும் அவன் திரும்பி வர மாட்டான். ஆனால் அவனிடத்திலே இந்த உலகில் ஒரு போர் காத்துட்டு இருக்கு, அல்லாஹ்வினுடைய பாதையில ஒரு போர் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த போர்ல நீ போய் ஷஹீதாகிறியான்னு கேட்டா உடனே சொல்லுவான், நான் ரெடியா இருக்கேன், என்ன வானத்திலிருந்து இறக்கி விடுங்க, திரும்பி அல்லாஹ்வினுடைய பாதையில போய் நான் ஷஹீதாக்க நான் தயாரா இருக்கேன் என்று சொல்லுவான். அப்படியெல்லாம் ஒரு மகத்தான ஒரு போர் பலன்கள் எத்தனையோ சஹாபிகள் கிடைத்தது. ஆனால் பல சஹாபிகளுக்கு கிடைக்கவில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றினுடைய ஆய்வுகளில் நம்ம எல்லாம் கண்டுபிடித்திருக்கின்றோம். அதே போன்று ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கின்றாங்க, முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேட்கிறார்கள், ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள், வார்த்தையை சொன்னார்கள், யா ஜாபிர், ஓ ஜாபிரே, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உனக்கு ஒரு தெரியுமா? இல்லையா சொல்ல, எனக்கு தெரியாது. உஹது போரில் உன்னுடைய தந்தை கொல்லப்பட்டாரே, அவர் மறுபடியும் அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டால் அவர் என்ன செய்வார் என்று உனக்கு தெரியுமா? அவருக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கப்பட்டால் அவர் என்னிடத்தில் நீ விரும்பியதை கேள் என்று அல்லாஹ் சொன்னாலும் கூட அவர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ், எனக்கு திரும்பி நீ உயிரை கொடுக்கணும், இந்த உலகத்துக்கு நீ என்னை அனுப்பி வைக்கணும், திரும்பி போரில் கலந்துக்கு நான் ஷஹீதாக திரும்பி உன்கிட்ட வரணும், இப்படி ஒரு வழிமுறை எனக்கு கற்றுக்கொடு, இப்படி ஒரு வேலையை எனக்கு கொடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்டதாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ பார்க்கணும், ஒவ்வொரு சஹாபிக்களும் அந்த பலன்,
அந்த போரில் கலந்து கொண்டு தான் மரணித்து விட்டால் எவ்வளவு அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இப்போ உடனே போரில் மரணித்தவங்க நம் மரணித்து விட்டார்கள் என்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லி காட்டுகின்றான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தன் பல் அஹ்யாஉ இன்த ரப்பிஹிம் யுர்ஸுகுஹூன் அப்படின்பாக சொல்கிறான். வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் மரணித்தவர், அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செய்து கொல்லப்பட்டவர்கள் நீங்கள் மரணித்தார்கள் என்பதாக நீங்கள் என்ன வேண்டாம். மரணித்தாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக இந்த ஆயத்தை உறுதிப்படுத்துகின்றது. இப்படி எத்தனையோ சஹாக்களுடைய வரலாறுகளில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் மெய் சிலுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சஹாபிகள் வரலாறுகளில் பார்க்கின்றோம். ஒரு சில சஹாபிகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, போரில் தன்னை குத்தி கொல்லும் பொழுது கூட நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்பதாக கத்திய வரலாறுகள் என்பதோ எத்தனையோ ஒருகள் உண்டு. அல் ஃபிஅரு மாஉ என்கின்ற ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபர் ஆமிர் இப்னு மாலிக் என்கின்ற ஒரு நபர், ஒரு சஹாபி வருகின்றார். அவர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஊரில் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை ஆனால் இன்னும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சரி, ஒரு 70 சஹாபிகளை என்னுடன் அனுப்பி வையுங்கள். அவர்களிடத்தில் இஸ்லாத்தை பற்றி எங்கள் ஊருக்கு போதிக்க சொல்லிக் கொடுங்கள். இஸ்லாத்தை பற்றி எங்கள் ஊருக்கு நீங்கள் போதிக்க சொல்லிக் கொடுங்க. இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம் எந்தெந்த விஷயத்தான் செய்ய சொல்லுது, எதையெல்லாம் தடுத்து வச்சிருக்குது என்பதாக எங்கள் ஊருக்கு ஒரு 70 சஹாக்களை நீங்கள் அனுப்பி வைங்க. அவர்கள் மூலமாக எங்களுடைய ஊரில் இஸ்லாம் மலர்ந்து விடும் என்பதாக ஆமிர் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தயக்கமாயிருச்சு. 70 சஹாபிகள் அனுப்பி வைத்தால் இவர் உயிருக்கு பாதுகாப்பு உண்டா, உயிருக்கு உத்தரவாதம் உண்டா என்று ஃபஸ்ட்டு தயங்கினார்கள் ஆரம்பத்தில். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தாங்க ஒரு 70 சஹாபிகளும் ஹாஃபில்கள், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு வழிமுறையின் காரணமாக அனைவருமே ஹாதிம் ஹிதுமத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் அவருடைய மனைவிமார்களிடத்திலும் ஏதோ ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கிறதாக, அவருக்கு ஒளிச்சீரதுக்காக வீட்டில் மாவு வாங்கிட்டு வந்து கொடுக்க, இப்படி ஏதோ ஒரு வழிமுறையின் ரீதியில் அவர்களிடத்தில் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் 70 சஹாபிகள் ஹாஃபில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் மனைவியாரிடத்திலையும் ஹாதிம்களாக இருந்தவர்கள். அப்போ இவர்களெல்லாம் அழைத்து செல்கின்றார்கள். அப்போ ஒரு ஃபிஅரு மாஉ என்கின்ற அந்த 70 சஹாபி அடைந்த உடனே அந்த இடத்துல இருக்கிறாங்க. இருந்த உடனே உமர் இப்னு உமையா, முன்திர் இப்னு உமர் என்கின்ற 2 சஹாபிகள் ஒட்டகமைக்க போயிட்டாங்க. 70 பேர்த்தில் ஒரு 2 பேர் ஒட்டகமைக்க போயிட்டாங்க. ஒட்டகமைக்க போன உடனே ஒரு 2 சஹாபி, யார், ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்களும் அடுத்து ஒரு சஹாபியும் என்ன செய்கிறாங்க, யார், இந்த முன்னாடி ஒரு ஆள் சொன்ன பார்த்தீங்களா, ஆமிர் இப்னு மாலிக் அவளுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அவருடைய சச்சா மகன் ஆமிர் இப்னு துஃபைல் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை எத்தி வைக்க ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு 2 சஹாக்களும் அவர்களிடத்தில் போகின்றார்கள். போகின்ற உடனே அந்த ஆமிர் இப்னு துஃபைலுக்கு இஸ்லாத்தை கண்டா ஒரே வெறி. இஸ்லாத்தில் யாரை பார்த்தாலும் கொல்லணும், கொலை செய்யணும், என்னிடத்தில் வரவே கூடாது என்பதாக அந்த ஆமிர் இப்னு துஃபைல் என்பவன் ஆட்டமாடி கொண்டிருப்பவன். அப்போ அவனிடத்தில் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்க செல்கின்ற பொழுதுல ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த உடனே கொன்னுட்டான் அந்த ஆமிர் இப்னு துஃபைல். கொன்ன உடனே அவர்கிட்ட ஒரு 2 சஹாபி போயிருந்தாங்களா, அவங்களாம் வெளியே நிற்க வச்சுட்டு ஹராம்ல எல்லாம் உள்ளுக்கு போய் இஸ்லாத்தை ஏற்றி வைக்க போட்டாங்க. அவர்களை கொன்னுட்டான். பின்னாடி பார்த்தா இந்த 2 சஹாபிகளையும் கொன்னுட்டான், வெளியே நிற்க வச்சுட்டு போனவங்கள. திரும்பி உடனே அங்கே போகிறாங்க, அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க. கூட்டத்தில் நிறைய சஹாக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டான். கொன்ன உடனே என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா, அந்த கொன்ன இடத்துல மேலே பிணம் தின்னி கொழுகள் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு 2 பேர் போனாங்க பார்த்தீங்களா, உமர் இப்னு உமையா, முன்திர் இப்னு உமர் என்ற 2 பேர் ஒட்டகம் வைக்க போனாங்கள் அல்லவா. அவர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க, என்னடா நம்முடைய கூட்டம் இருக்குது, கூட்டம் இருக்கு மேலே பிணந்தின்னி கழுகுகள் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதாக சந்தேகித்து அந்த கூட்டத்தில் போகிறாங்க. அந்த கூட்டத்திற்கு போன உடனே பார்த்தோன்னா எல்லா சஹாக்களும் மரணித்திருக்கிறார்கள்.
எல்லா சஹாக்களும் மரணித்திருக்க பொழுதுல எல்லாம் பார்க்கிறார்கள். இவர்களும் வாளை எடுத்துக்கொண்டு போரிடுவதற்காக சென்று கொடுக்கிறார்கள். உடனே ஆமிர் இப்னு புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்ப இஸ்லாத்தை ஏற்கல. உடனே அந்த 2 சஹாக்களையும் கொல்ல செல்கின்றார்கள். கொல்ல சென்ற உடனே ஒரு சஹாபி பார்த்துட்டு கத்துறாங்க. அவர்கள் கொன்ன அந்த ஒரு சஹாபி, அந்த ஆமிர் இப்னு புஹைரா ரலியல்லாஹு ஒரு சஹாபியை கொன்னோன்னு கத்துறாங்க, நான் வெற்றி அடைந்து விட்டேன், காபாவின் மீது, காபாவினுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்றால் கத்துகிறார்கள். என்னடா இது, நம்ம தானே அவங்களை கொன்னோம், நம்ம தானே வெற்றியாளர், எப்படி அவங்க வெற்றியாளர் என்று பக்கத்தில் இருந்து ஆமிர் இப்னு புஹைரா அவர்கள் தோழர்கிட்ட கேட்கும்போது சொல்கிறார்கள், போர்களில் அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செய்து மரணித்தவர்களுக்கு இறைவனிடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது. அதனால்கள் இவர்கள் எல்லாம் கத்துகிறார்கள், அல்லாஹ்வினுடைய சத்தியமாக நாமெல்லாம் வெற்றி பெற்று விட்டோம், நாங்கள்லாம் சிறந்த ஒரு அந்தஸ்தை அடைந்து விட்டோம் என்பதாக கத்துகிறார்கள். உடனே அந்த செயலை பார்த்துவிட்டு ஆமிர் இப்னு புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். ஆமிர் இப்னு புஹைரா பிற்காலத்தை வரலாறுகள் எழுதுகிறார்கள், இந்த ஆமிர் இப்னு புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு பரக்கத் என்கின்ற சொல்லுக்கு சொந்தக்காரராக மாறினார்கள். அப்படி இவர்கள் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செழிப்பை ஆக்கி வைத்தான். இப்போ அப்படியெல்லாம் தன்னுடைய போர்களில் தன்னுடைய உயிரை கொடுக்கும் பொழுது நான் வெற்றி பெற்று விட்டேன், அல்லாஹ்விடத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்து விட்டேன் என்பதாக ஒவ்வொரு சஹாபிகளும் கத்திய கூச்சலிட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்மெல்லாம் கேட்கின்ற பொழுதுல நமக்கும் ஒரு சிந்தனை வர வேண்டும், நம்மெல்லாம் என்றைக்கு போர் செய்ய போகிறோம்டா. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு ஒரு அந்தஸ்து இந்த போர் செய்வதற்கு ஈற்றப்படுகிறது. இப்பதான் ஃபுதாலா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை சொல்ல, முன்னாடி ஒரு வார்த்தையை சொன்ன பார்த்தீங்களா, இப்போ சொல்றாங்க ஃபுதாலா ரலியல்லாஹு அன்ஹு அபூதாவூத் திர்மிதியில் பதிவு செய்யப்படுது, ஒருவனின் நற்செயல்கள் அவள் இறந்து விட்டால் முடிவடைந்து விடும். அவன் இறந்து விட்டால் அவனுடைய நற்செயல்கள் எல்லாமே முடிஞ்சிடும், அதோட க்ளோஸ். ஆனால் அல்லாஹ்வின் பாதையில் யார் தன்னை மரணிக்க செய்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நற்செயல்கள் இறுதி நாள் வரை வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லும். புலாலா அறிவிக்கிறார்கள், ஃபுலாலா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். அப்போ ஒருவன் மரணித்து விட்டால் இந்த உலகில் சாதாரண மனிதன், அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செய்யாத வாழுகின்ற ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய நற்செயல்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு நிப்பாட்டிடுவாங்க, க்ளோஸ், ஸ்டாப் ஆகிடும். ஆனால் அதே ஒருவன் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போரிட்டு அவன் மரணித்தால் என்று சொன்னால் அவனுடைய அந்தஸ்துகளும் அவனுடைய சிறப்புகளும் நாளை மறுமை நாள் வரை உயர்ந்து கொண்டே பெருகி கொண்டே செல்லும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம். ஆனால் ஆக சிறந்த சஹாபிகள், அல்லாஹ்வினுடைய போர்வாள் என்று அழைக்கப்படக்கூடிய சஹாபி, அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்த சஹாபி, இப்படி எத்தனையோ சஹாக்களுடைய வாழ்வில் நாம் ஒரு விஷயத்தை காணும் பொழுது நமக்கெல்லாம் ஒன்று தெரிகிறது, அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் ஒருவருக்கு ஷஹீதை கொடுப்பான். அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் ஒருவருக்கு போரில் மரணிப்பதனுடைய வாய்ப்பை, ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு வாய்ப்பை கொடுப்பான். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு பெயரை சூட்டினார்கள் சைஃபுல்லா, அல்லாஹ்வினுடைய போர்வாள். அவர்கள் இறைவனிடத்திலே கையேந்தி கண்ணீர் மல்க இறைவனிடத்தில் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் போரிட்டு கொண்டிருக்கும் பொழுதுல எதிரியிலிருந்து ஒருவன் என்னை கத்தியால் குத்தியோ ஈட்டியால் எரிந்தோ அம்பால் குத்தியோ என்னை கொலை செய்து நான் ஷஹீதாக வேண்டும் என்பதாக இறைவனிடத்தில் கண்ணீர் மல்க மன்றாடி துஆ கேட்டார்கள் என்பதாக வரலாறுகளில் பதிவு செய்யப்படுது. ஆனால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை அவர்கள் கொடுக்கல. அல்லாஹ் அந்த வாய்ப்பை இப்படி எத்தனையோ சஹாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளில் இதையும் பதிவு செய்கின்றார்கள். எத்தனையோ இமாம் பெருமக்களும் வரலாறுகளில் பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையில் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் ஒருவனால் மரணிக்க முடியும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே போன்று எதுக்கு இவங்களுடைய அல்லாஹ்வினுடைய போரில் மரணிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா, இமாம் பெருமக்கள் ஒரு சின்ன விஷயத்தை குறிப்பிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைஃபுல்லா, அல்லாஹ்வினுடைய போர்வாள் என்று பெயர் சூட்டினார்கள். அப்போ போரில் இவங்க மரணிச்சிட்டாங்கன்னா அவருடைய அன்பு பெயர் பெருமானார் சூட்டிய சைஃபுல்லா, அல்லாஹ்வினுடைய போர்வாள் சாய்ந்து விட்டதாக வரலாறுகள் பேசும் அல்லவா. அதற்காண்டி அப்போ அல்லாஹ்வினுடைய போர்வாள் சாஞ்சிருச்சு என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கம்பீரமான ஒரு விஷயம் சாய்ந்து விட்டது என்பதான அர்த்தம். அப்போ அதற்காகத்தான் சின்ன விஷயம் எழுதுகிறார்கள். இவர் பேர் சைஃபுல்லா, அல்லாஹ் பெருமானார் ஒரு சின்ன பெயர் சூட்டி இருக்கிறார்கள். இவர் சாய்ந்து விட்டால், மரணித்து விட்டால் அல்லாஹ்வினுடைய போர்வாள் சாய்ந்து விட்டதற்கு சமம் என்பதாக, அதற்காக அல்லாஹ் இவர்களுக்கு போரில் ஷஹீத் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதாக எழுதுகின்றார்கள்.
இப்படி எத்தனையோ சஹாக்கள் பெருமான இடத்துல அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். சின்ன சின்ன வயது இருக்கக்கூடிய சஹாபியெல்லாம் நான் போருக்கு வருகின்றேன் என்பதாக கேட்டார்கள். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேணாம்ப்பா, நீ இன்னும் சிறிது காலம் இந்த உலகில் வாழ வேண்டும், நற்செயல்கள் செய்ய வேண்டும், இஸ்லாத்தை பல நபர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், அதனால் நீ போருக்கு வராத இரு, நான் எப்போ சொல்கின்றேனோ அப்போ நீ போருக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இருக்க வைத்தார்கள். எத்தனையோ நபர்கள் இருக்க வைத்தார்கள். ஆனால் நம்ம சற்று ஒரு விஷயம் சிந்திக்க வேண்டும். இந்த போர் நடக்கக்கூடிய விஷயத்தை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளுடைய அறிகுறிகளை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். என்ன ஒரு அறிகுறி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கியாமத்தினால் அறிகுறி என்னவென்றால், கியாமத்தினால பல அறிகுறிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதில் ஒரு அறிகுறி, ஆரம்ப காலகட்டத்தில் போர் நடக்கும், ஒரு போர் நடந்து முடியும், மறுபோர் ஸ்டார்ட் ஆகிடும், ஒரு போர் நடந்து முடியும், மறுபோர் ஸ்டார்ட் ஆகிடும், ஒரு போர் இப்படி மாறி 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 கிட்டத்தட்ட கியாமத்து நாள் வரை அந்த போரினுடைய தொடக்கம் நடந்து கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனையோ போர்கள், நூற்றுக்கணக்கான போர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தது. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்தது, உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்தது, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் நடந்தது, அலி ரலியல்லாஹு அவர்கள் காலத்தில் நடந்தது, அப்பாசியா அவர்களுடைய காலத்தில் நடந்தது, உமையா அவர்களுடைய காலத்தில் நடந்தது. இப்படி வாழையடி வாழையாக ஒவ்வொரு போர்களும் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆரம்பத்தில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்தது. அடுத்ததாக இனி பார்த்தோம் என்று சொன்னால் பலஸ்தீனுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்தது. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் போர் நடக்க போகுது. ஏற்கனவே ஒரு அணுகுண்டை இந்தியாக்காரன் போட்டான். அப்போ இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு போர்களாக நடந்து கொண்டே இருக்கும். இப்படி போர்கள் நடக்க நடக்க நம்ம சற்று சிந்தித்து கொள்ள வேண்டும். கியாமத்தினால் வெகு தொலைவில் இல்லை, இன்னும் சற்று தொலைவில் தான் இருக்கு. எத்தனையோ அறிகுறிகள் சொன்னார்கள், பெரும் பெரும் அறிகுறிகள் இன்னும் வரவில்லை. சின்ன சின்ன அறிகுறிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் கண்டு கொண்டே இருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கின்றோம், நாம் பார்க்கின்றோம். இப்படி எத்தனையோ காலங்கள், எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ நிகழ்வுகள் நடந்துவிட்டது. இறுதியாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வசியத்து, ஒரு சின்ன விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் ஒரு சொன்னார்கள், நம்மெல்லாம் போர் செய்கின்றோம் என்று சொல்லுகின்றோமே, போர் என்பது களத்தில் இறங்கி கத்தியை வீசி ஒருவன் ஈட்டியை கொண்டு செய்வது போர் அல்ல. போரல்னா அது போர் தான், அது வேறு விதத்தில் போர். இன்னொரு விதத்தில் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸு ஃபீ தாஅத்தில்லாஹ். போராளி என்பவன், பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு வார்த்தை சொல்கிறார்கள், போராளி என்பவன் அல்லாஹ்வினுடைய பாதையில். எப்படி? போராளி என்பவன் தன்னுடைய உள்ளத்தோடு போராடுபவன். எதுக்கு? அல்லாஹ்வை வணங்குகின்ற விஷயத்திலே தன் உள்ளத்தோடு யார் போரிடுகிறானோ அவன்தான் போராளிகளில் சிறந்தவன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நம்முடைய உள்ளம் என்பது ஒரு நிலையில் நிற்காது, அங்கிட்டு தாவோ இங்கிட்டு தாவோ, இதை செய்யலாமா அதை செய்ய ஒரு சிந்தனைக்கு நிற்காது. அதுக்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரலாற்று நிகழ்வில் பதிவு செய்யப்படுது. ஒரு போர் முடிந்து வந்தோடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நீங்கள் இந்த போரை முடிச்சிட்டீங்க, இந்த போரை முடித்த உடனே அடுத்து ஒரு மகத்தான போர் காத்துக்கிட்டு இருக்கு. உடனே சஹாபாக்கள் குழம்பிட்டாங்க, என்னடா இப்போதான்டா நம்ம இவ்வளோ பேரை இழந்துட்டு இவ்வளோ ஒரு கடுமைக்கு பிறகு வந்துட்டு இருக்கோம், அடுத்து என்ன போர் நமக்கு தெரியலையே. உடனே சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வார்த்தையை கேட்கின்றார்கள், யார் சொல்லல, அது என்ன போர்? அதுதான் உங்களுடைய உள்ளத்தோடு போரிடுவது என்பதாக சொன்னார்கள். உங்களுடைய உள்ளத்தோடு போரிடுவது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் தொழுவோன்னு நினைப்போம், தொழுக முடியாது, உள்ளே மாற்றி விட்டு போயிடும். நம் பல நபர்களுக்கு நற்கொடை வழங்குவோம், நன்மையை பெற்றுக்கொள்வோம் நினைப்போம், செய்ய முடியாது, உள்ளே ரொட்டேட் பண்ணி மாற்றி விட்டு போயிடும். இப்படி போர்களில் களத்தில் இறங்கி செய்வது போர் அல்ல, உன்னுடைய உள்ளத்தோடு போரிடுவதுதான் போர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இனி வரும் காலங்களில் இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக. வாழுகின்ற காலமெல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் அல்ல நம்ம அனைவருக்கும் தருவானாக. மரணிக்கும் தருவாயிலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்குவானாக என்கின்ற நல்ல துஆக்களோடு உங்களுடைய துஆக்களையும் ஆதரவு வைத்தவனாக இன்றைய வாரத்தினுடைய தஃசீரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.